விநாயகா போற்றி. அதிர்ஷ்ட பலன்களை பார்த்து வரும் வரிசையில் துலாம் லக்கணத்திற்கு என்ன விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். பொதுவாக லக்னம் ரீதியாக அதிர்ஷ்ட பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். ராசி ரீதியாக துணை ஆய்வுகளாக வரும்போது ஓரளவுக்குத்தான் அதிர்ஷ்ட பலன்கள் ராசி ரீதியாக அமையும். பொதுவாக அதிர்ஷ்ட பலன்கள் ஸ்தானங்கள் அடிப்படையிலும் கிரகங்கள் அடிப்படையிலும் ராசிகளின் அமைப்புகள் ரீதியாகவும் கணக்கிட வேண்டும். அந்த விதத்தில் தான் திசாபுத்திகளில் தான் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என்பது ஜோதிட விதியாகும். எனவே துலாம் லக்னத்திற்கும் ராசிக்கும் என்ன விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும், எப்போது கிடைக்கும், எந்த கிரகம் எந்த திசைகளில் பலன்களை கொடுக்கும், எந்த ராசிகள் அமைந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில், அதாவது இள வயது, மத்தியம வயது, அந்திம வயதுகளில் எந்த வயதுகளில் யோகங்கள் ஏற்படும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். முதலில் அதிர்ஷ்டம் என்றால் என்ன? பொதுவாக அது இஷ்டமாக வரும் பலன் என்று கூறினாலும் தானாக நடக்கும் பலன். அதாவது நாம் எந்தவித அதிர்ஷ்டத்திற்கும் ஒரு சிறு முயற்சியாவது செய்தால்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்டரியில் அதிர்ஷ்டம் பெற வேண்டும் என்றால் லாட்டரி சீட்டு வாங்க வேண்டும். ஒரு தொழிலில் அதிர்ஷ்டம் என்றால் தொழிலில் முயற்சி செய்து நாம் உழைக்க வேண்டும். அந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் நாம் முயற்சித்தால் தானாக பலன்கள் நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலேயே அனுகூலங்கள் ஏற்பட்டுவிடும். பொதுவாக அதிர்ஷ்டங்கள் என்றால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, உயர் புகழ், பதவிகள், அதிகார பதவிகள், அதேபோல் கௌரவம், உறவுகள் ரீதியாக கணவன் மனைவி அமைப்புகள், உறவுகளின் அமைப்புகள், தாய் தந்தை மற்ற சகோதர அமைப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட அமைப்புகளும் ஒரு வகையில் கூறப்படும். அதேபோல் ஆயுள், ஆரோக்கியம் போன்ற அமைப்புகளும் அதிர்ஷ்டங்கள் ரீதியாக கூடுதலாக கிடைக்கும். ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். பொதுவாக அதிகமான அதிர்ஷ்டங்கள், கோடிகளை பெறக்கூடிய லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டங்கள் என்பது வேறு அமைப்பு. அது பலவித கூட்டு அமைப்புகளில் ஏற்படும் அதிர்ஷ்டமாகும். அதிலும் அது விபரீத ராஜயோகத்திலும் சேரும். அதிர்ஷ்டங்களில் சுப வழிகளில் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள், நல்ல வழிகளில் முயற்சி செய்து ஒரு பதவி, ஒரு வேலை வாய்ப்பு போன்ற வகையில் எதிர்பாராத உயர் பதவி அமைப்புகளும், அந்த பதவிகள் மூலம் அனைத்து வித யோக பலன்களும் கிடைக்கும் அமைப்பு சுப வழியில் கிடைக்கும் அமைப்புகளாகும். வேலை தகுதிக்கு தகுந்தாற்போல் வருமானங்கள் அமைந்து அதிர்ஷ்ட வாழ்க்கையை பெறுவார்கள். அதேபோல் அதற்கு உதவி செய்து திரிகோண அமைப்புகள். இதில் முதன்மை நிலையாக அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு 5ஆம் இடம் ஆகும். இதெல்லாம் பொது பலன்கள், பொது விதிகள் முதல் பதிவிடையே பார்த்து விட்டோம். எனவே துலாம் லக்னத்திற்கு எந்தவித அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்கிறது என்பதை விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம். துலாம் லக்னத்திற்கு 1ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன் ஆகிறார். அவர் 8க்கும் அதிபதியாகிறார். எனவே லக்கணத்தில் இருந்தாலோ, லக்கணத்திற்கு கேந்திர கோணங்களில் இருந்தாலோ அவர் முழுமையான ஒரு அதிர்ஷ்ட பலன்களை தர முடியும். ஏனென்றால் பலன்கள் 1, 8, 2 பலன்களையும் அவர் தனது திசையில் தந்தாக வேண்டும். ஆனால் எந்த ஸ்தானத்திற்கு வலுப்பெற்று அமைந்திருக்கிறதோ அந்த ஸ்தானத்தின் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும். அந்த விதத்தில் துலாம் லக்கணத்திற்கு வலுப்பெற்று சுக்கிரன் அமைந்து விட்டால், ஆட்சி அல்லது உச்சம் வலுவில் அமைந்து விட்டால் அவரை பொறுத்தவரை பெரிய யோகங்களையும் தந்து விடுவார். அடுத்ததாக அதிர்ஷ்டத்தில் முதன்மை ஸ்தானமாக வரப்படும் 5ஆம் இடம் இந்த லக்கணத்திற்கு சனி பகவானின் வீடான கும்பம் ஆகிறது. அவர் 4, 5க்கும் அதிபதியாகி ஒரு கேந்திரத்திற்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாவதால் ராஜயோகராக அழைக்கப்படுகிறார். இவர் துலாம் லக்கணத்திற்கு ராஜயோகத்தை தரும் சனி நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால், அதாவது சுப கிரகங்களின் தொடர்போடு
அசுப கிரகங்களான செவ்வாய், ராகு, கேதுக்கள் தொடர்பு இல்லாமல், அதிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் அமைந்திருந்தால் சனி ராஜயோகத்தை அள்ளித்தருவார். பெரும்பாலும் பதவிகள் வழிகளில், அதிலும் உள்ளாட்சி அரசியல் துறை பதவிகளில் மிக உன்னதமான உயர் பதவிகளை தரக்கூடியவர் சனி என்பதை நம்ம நாட்டின் பிரதமர், முதலமைச்சர் பதவிகளில் ஜாதகங்களை ஆராய்ந்தால் நீங்கள் பல பேருக்கு இந்த அமைப்பு இருப்பதை அறிவீர்கள். அந்த விதத்தில் சனி ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகமாகிறார். அடுத்ததாக அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சுபத்தன்மையில் இருந்தால் யோகத்தை செய்தே தீர்வார். அந்த திசையில் கூடுதலான பலன்கள் தரும். தொழில்களிலும் அவர் மாறுபட்ட தன யோக அமைப்பில் தொழிலிலும் அதி உன்னதமான யோகத்தை செய்திடுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பார்கள். அந்த விதத்தில் சனி அந்த அளவுக்கு அமைப்பில் ஜாதக அமைப்பில் வலுவாக அமைந்துள்ளதோ அந்த அளவுக்கு யோகத்தை அவரும் செய்திடுவார். அடுத்ததாக இந்த லக்னத்திற்கு புதன் யோகாதிபதியாகிறார். ஏனென்றால் 9க்கு அதிபதி, அவர் 9க்கும் 12க்கும் அதிபதியாகிறார். அப்போ 12ஆம் வீடு விரயஸ்தானம் என்றாலும் 12ஆம் வீட்டில் நல்ல பலன்களும் உண்டு. வெளிநாடு, வெளியிடம் வகைகளில் இந்த காலத்தில் வெளிநாடு யோகம் மிக மேன்மையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கூடுதலான தன யோகத்தை அந்த அமைப்பில் தான் முழுமையாக பெற முடியும். வெளிநாட்டில் அதிகமான சம்பளம் கிடைக்கும் என்பதால் அந்த விதத்தில் தான் மக்கள் விரும்பி வெளிநாடு செல்ல விரும்பப்படுகிறார்கள். எனவே புதன் வெளிநாடு யோகத்தையும் தருவார். 9ஆம் வீட்டிலிருந்து உயர் பதவிகளையும் அரசு பதவிகளையும் தரக்கூடியவராகிறார் புதன். அந்த விதத்தில் கல்வி வளத்தால் அமையும் பதவிகள் அல்லது மக்கள் செல்வாக்கால் அமையும் பதவிகளும் புதன் தந்திடுவார். எனவே இந்த 3 கிரகங்களும் வலுப்பெற்று ஜாதகத்தில் அமைந்தால், அதிலும் முதன்மை நிலையாக உங்களுக்கு அடிப்படை அமைப்பான லக்னம், லக்னாதிபதி வலுப்பெற்றால் அனைத்து விதமான யோக பலன்களையும் முழுமையாக பெற அவரால் மட்டுமே முடியும். ஏன்னா நீங்கள் வலுவாக இருந்தால்தானே எல்லா வித தைரியம், வீரியம் இருந்தால்தானே எதையும் சந்தித்து நல்ல பலன்களையும் வாங்க முடியும், கெட்ட பலன்கள் வரும்போதும் நிவர்த்தி செய்ய முடியும். எனவே அந்த வித அமைப்பில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதிர்ஷ்ட பலன்களுக்கு 5ஆம் அதிபதி சனியின் வலு முதன்மை அமைப்பாகும். அடுத்து கேந்திரங்களில் கிடைக்கும் யோகங்கள் அமைப்பில் உங்களை பொறுத்தவரை 1-4 1ஆம் அதிபதி சுக்கிரன் 4-7-10க்குரியவர் உங்களுக்கு பெரும்பாலும் 4ஆம் அதிபதி உங்களுக்கு சனியாக ஆகிவிடுகிறார். அதனால் கேந்திர யோகத்தையும் அவரே தந்து விடுகிறார். அதாவது உறவுகள், சுகப்பாக, வசதி வாய்ப்புகளையும் அவரே தந்து விடுகிறார். 7ஆம் அதிபதி செவ்வாய் ஆகிறார். செவ்வாய் உங்களுக்கு எதிர் அணி கிரகம், ஆனால் எதிரி கிடையாது, பகை கிரகம் கிடையாது. எனவே அவராலும் உங்களுக்கு சுகப்போக வாழ்க்கை வசதிகள், கணவன் மனைவி அமைப்புகள், இந்த வித யோகங்களை தந்துவிடுவார். நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எல்லாமே கிரகங்கள் சுப நிலையில் வலுவு பெற்று அமைந்திருக்கும் அமைப்பு நிலை லக்னத்தின் வலுவுக்கேற்ப படிநிலையாக யோக பலன்கள் கிடைக்கும் என்ற அவர் ருசுக யோகத்தை தரக்கூடியவர். குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் போன்ற யோகங்களை தரக்கூடியவர். பிருகுமங்கள யோகத்தையும் தரக்கூடியவர். எனவே அவராலும் பல யோக அமைப்புகளிலும் உங்களுக்கு யோகங்கள் கிடைத்திடும். அடுத்து 10ஆம் அதிபதியாக உங்களுக்கு சந்திரன் வந்து விடுகிறார். 10ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது சந்திரன் வளர்பெற நிலையில் யோகங்களை அதிகமாக தருவார். தேய்பெற நிலையில் அவருடைய தன்மைக்கேற்ப மறைமுக வழியில் அந்த வழிகளில் அசுபத்தன்மைகளுக்கேற்ப அவரும் யோகங்களை தந்திடுவார். பெரும்பாலும் கடகம் வெளிநாட்டு யோகத்தை கூடுதலாக தரும் அமைப்பு. எனவே அவரும் யோகங்களை தந்து தொழில் வகையில் மேன்மையை தந்து பொருளாதார மேன்மையை அவரும் தந்திடுவார். அடுத்ததாக 3, 6, 8, 12 அதிபதிகள் கிரகங்கள், பகை கிரகங்கள். அந்த வகையிலும் உங்களுக்கு 3, 6 ஒரு குருவாகி அவர் நல்ல ஸ்தானங்கள் நல்ல வலுப்பெற்று அமைந்து விட்டால், அவரும் வலுப்பெற்று என்றால் சுபத்தன்மையிலிருந்து அசுபத்தன்மை இல்லாமல் இருந்தால் அவரும் எதிர்பாராத தனயோகங்களை தருவார். முயற்சிகளாலும் அடுத்தவர் யோக வணிகங்கள் மூலம் பலவித அமைப்புகளிலும் ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட பலன்களை தருவார். அடுத்து 8ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன் ஆகிறார். 12ஆம் வீட்டுக்குரியவர் புதன் ஆகிறார். ஏன்னா இவர்களே ராஜயோகரெலாம் உங்களுக்கு இருப்பதால்
இவர்களும் உங்களுக்கு வெளிநாடு வெளியிடம் போன்றவைகளிலும் எதிர்பாராத பங்கு சந்தை யோக வணிகம் அதிர்ஷ்ட வழியில் லாட்ரி போன்ற அதிர்ஷ்டங்களையும் இவர்கள் தந்திடுவார்கள். எனவே எல்லாவித அமைப்புகளிலும் அதிர்ஷ்டங்களை பெற கிரகங்கள் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த திசைகள் வர வேண்டும். ஏனென்றால் திசைகளில் தான் கூடுதலான முழு யோக பலன்களை நாம் பெற முடியும். காரகத்துவ பலன்களை வேண்டுமானால் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். ஆனால் ஆதிபத்திய பலன்கள் கிரகங்களின் திசைகளில் தான் முழுமையாக கிடைக்கும். எனவே அந்த திசைகள் நமக்கு உரிய வயதில் வர வேண்டும் அல்லவா? முயற்சி செய்யும் ஒரு பருவத்தில் வர வேண்டும். அந்திம வயதிலோ இள வயதிலோ படிக்கும் வயதிலோ வந்துவிட்டால் நாம் அந்த யோகங்களை எப்படி முயற்சி செய்து பெற முடியும்? எனவே அதற்கு ராசிகளின் அமைப்பு முக்கியம். என்றால் துலாம் லக்னமாக அமைந்து 12 ராசிகளிலும் பிறப்பவர்கள் உண்டு. எனவே எந்த ராசியில் பிறப்பவர்கள் எந்த வயதில் யோகங்களை பெறுவார்கள், மற்றவர்கள் அந்த எந்த வழிகளில் முயற்சி செய்தால் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும் என்ற அமைப்பையும் இந்த லக்னம் ராசிகளின் அமைப்பில் அறிய முடியும். அந்த விதத்தில் முதலில் 12 ராசிகளுக்கும் பார்த்தால்தான் முழுமையாக நாம் அறிய முடியும். முதலில் மேஷம், அதாவது திரிகோண ராசிகள் ஒரே வித நட்சத்திரங்களை உடையது, ஒரே வித தசாபுத்திகளை உடையது. எனவே திரிகோண அமைப்பில் மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளில் அஸ்வினி, கேதுவின் நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரங்களே அமைந்திருக்கும். எனவே முதல் திசையாக கேது திசை, சுக்கர திசை, சூரிய திசை வந்துவிடும். அப்போ சுக்கர திசை உங்களுக்கு இள வயதிலே குட்டி சுக்கரன் கொட்டி கேட்கும் என்ற அமைப்பில் உங்களுக்கு சுக்கர திசை வரும்போது நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ஆவதால் உங்களை பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டார். எதிரணி லக்னங்களுக்கு பாதிப்பது போல் குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்க மாட்டார். அவர் கூடுதலாக ஒரு ஞானத்தை கொடுத்து கலைத்துறைகளில் மேன்மையை தந்துவிடுவார். எனவே உங்களுக்கு இளவையிலே கல்வி அமைப்பில் அவர் தந்துடுவார். கல்வி அமைப்பில் தந்துவிட்டு பிறகு சுக்கிர திசைக்கு பின்னால் வரும் சூரிய, சந்திர, செவ்வாய் திசைகள் எதிரணி திசைகளாக வருவதால் இந்த வழிகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு, உத்தியோகம் போன்ற தொழில் வகைகளில் ஓரளவுக்கு அமைந்து விட்டால், அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று அமைந்து விட்டால் உங்களுக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாகவே அமைந்திடும். எனினும் குரு திசை உங்களை கெடுக்காமல் இருக்க வேண்டும். குரு கெட்டுவிட்டால் உங்களுக்கு முக்கியமான வயதில், குரு மத்திய வயதில், உழைக்க வேண்டிய வயதில், பருவ வயதில் சில பாதிப்புகளை தந்து விடுவார். எனவே இள வயதில் கல்வி அமைப்பில் சிறப்பாக அமைந்தால் மட்டுமே வேலைவாய்ப்பு, தொழில் வகைகளில் முன்னேற முடியும். அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபம், கன்னி, மகரம் ராசிகளாக அமையும் போது உங்களுக்கு என்ன திசைகள் வருகிறது? ஆரம்ப திசைகளாகவே இந்த ராசிகளில் சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். எனவே சூரிய, சந்திர, செவ்வாய் திசைகள் ஆரம்ப திசைகளாக வந்து விடுவதால் அதற்கு பின்னால் வரும் ராகு திசை ஓரளவுக்கு உங்களுக்கு வளத்தை கொடுக்கும். 21 வயதிலிருந்து ஒரு 38 வயது வரையில் வளத்தை கொடுக்கும். ஏனென்றால் சூரியன் ஒரு 6 வருடம், சந்திரன் ஒரு 10 வருடம், செவ்வாய் ஒரு 7 வருடம். ஆக 23 வருடம் என்றாலும் செல் இருப்பு போக நிற்கும்போது ஒரு 18-20 வயது முதல் இந்த திசைகள் இருக்கும். 18 வயது 20 வயதுக்கு மேல் ராகு திசை, ஒரு 28 வயதில் ராகு திசை. ராகு பெரும்பாலும் சுக்கிரன் லக்னக்காரர்களுக்கு ஓரளவு கூடுதலான யோகத்தை தருவார். ஆனால் அவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். எனவே அந்த திசையில் முடிந்து அடுத்து குரு திசை மத்திய வயதில் வந்து விடுகிறது. எனவே அவர்கள் பின் வாழ்க்கையில் தான் யோக கிரகங்களின் திசைகள் வந்து விடுகிறது. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கும் முன் வயதில் கல்வி வகையில் யோகங்கள் அமைந்தால்தான் யோகங்கள் கிடைக்கும். இல்லை என்றால் பின் வாழ்க்கையில் தான் இவர்கள் யோகங்களை பெறுவார்கள். அதற்கு அவர்களுடைய உடல் தகுதி, ஆரோக்கியம், ஆயுள் பலம் போன்றவைகளும் சிறப்பாக, மற்ற கணவன் மனை உறவுகளும் புத்திர பாக்கிய அமைப்புகளும் நன்றாக அமைந்திருந்தால்தான் அந்த யோகங்களை இவர்கள் முழுமையாக பெற முடியும். அடுத்ததாக மிதுனம், துலாம், கும்பம் ராசிகளாக வரும்போது இவர்களுக்கு ஆரம்ப திசைகளாக செவ்வாய், ராகு, குரு திசைகள் வந்து விடுகிறது. ராகு மட்டும் இவர்களுக்கு வலுவாக அமைந்துவிட்டால் குருவையும் ஓரளவுக்கு கல்வி வளர்ச்சியும் ராகுவும் குருவும் கல்வி அந்த இளவயது வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களுக்கு குரு கெடுக்காமல் இந்த லக்னக்காரர்களுக்கு அமைந்தால்தான்
இந்த ராசிகளில் வரும்போது இவர்கள் யோகத்தை பெற முடியும். குரு கெடுக்கும் செய்வார். கொடுப்பதை தன யோகத்தை கொடுக்காவிட்டாலே கெடுத்து விட்டதாக, புத்திர பாக்கியத்தை கொடுத்து விட்டாலே வாழ்க்கையில் பெரிய சோகத்தை அடைந்து விடுவார்கள். எனவே குரு சும நிலையில் இருந்தால் மட்டுமே இவர்கள் யோகத்தை பெற முடியும். அடுத்து 18, 16, 34 வயதிற்கு மேல் இவர்கள் யோக திசையில் வந்து மத்தியம வயதில் இவர்கள் முன்னேறி விடுவார்கள். எனவே இந்த திசையில் குரு திசை கெடுத்தால்தான் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் இவர்கள் யோக வாழ்க்கையை அடைந்து விடுவார்கள். அடுத்த கடகம், விருச்சகம், மீனம் ராசிகளாக வரும்போது இவர்களுக்கு ஆரம்ப திசையிலே குரு தசை இள வயதிலேயே முடிந்துவிடும். கற்பசல் போக இருப்பு போக ஒரு 10 வயது 12 வயதிற்குள் முடிந்து விடுகிறது. 16 வயதும் கற்பசலுக்குள்ளேயே முடிந்துவிடும். எனவே அதற்கு பின்னால் வரக்கூடிய சனி, புதன், கேது, சுக்கிரன் திசையில் இவர்கள் யோக திசைகளாக வாழ்நாள் முழுவதும் அமைந்து சிறப்பான யோகத்தை இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே பெற அமைப்பை அடைந்து விடுவார்கள். எனவே இவர்களுக்கு இந்த ராசிகள் அமையும் போது ஒரு கூடுதலான எதிரணி கிரகங்களின் திசைகளாக இருந்தாலும் லக்னத்திற்கு ராசிக்கு பெரும்பாலும் இந்த 6 அமைப்பில் வந்தால் கூட 6, 8 அமைப்பில் வந்தால் கூட மீனம் ராசி 6, 8 அமைப்பில் வந்தால் கூட திசைகளின் அமைப்புகளில் இவர்கள் கூடுதலான வலுப்பெற்று அந்த கிரகம் அமைந்துள்ள அமைப்புகளுக்கு முழு யோகங்களை பெற்று முன்னேறி விடுவார்கள். எனவே துலாம் லக்னக்காரர்களுக்கு கிரகங்களின் அமைப்புகளையும் ஜாதக ரீதியான அமைப்புகளையும் ஆராய்ந்து அவர்களின் தொழில் அமைப்புகள் வலுவாக இருந்தால் தொழிலில் முன்னேறும் வாய்ப்பை கொடுத்து அவர் தொழிலில் முன்னேற்றி விடலாம். வேலைவாய்ப்பு ஸ்தானங்களில் அமைப்புகள் இருந்தால் வேலைவாய்ப்புகள் முன்னேறலாம். வெளிநாடு யோகம் கிடைக்கும். ஜாதக அமைப்பு ரீதியாகத்தான் எந்த முயற்சிகளையும் செய்தால்தான் நமக்கு பலன் கொடுக்கும். எனவே அந்தவித அமைப்புகளை திசாபுத்தி அமைப்புகளையும் கணக்கில் கொண்டு நாம் சரியான வழியில் முயற்சித்தால் உரிய வயதில் துலாம் லக்னக்காரர்கள் 12 லக்ன ராசிகள் அமைந்தாலுமே ஏதோ ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் யோக அமைப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருந்தே தீரும். அதை அறிந்து செயல்படுத்தினால் வாழ்க்கை வளமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.